ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் வந்து இன்ஸ்டாகிராமில் நான் ஏர்லி மார்னிங் நாங்கள் எல்லோரும் எங்கே கிளம்பி போகணுன்ற வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நாங்கள் எல்லாம் இங்கே இன்றைக்கி வந்து திருப்போணம் பக்கத்தில் இருக்க மானாமதுரைக்கு தான் வந்தோம். சரி, சச்சுவை வந்து இந்த சம்மருக்கு ஸ்விம்மிங் கிளாஸ் ஏதாச்சும் சேர்த்து விடலாம் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தோம். எல்லாமே மதுரையில் தூரமாக தான் இருந்துச்சு. இங்கே இதுவுமே கொஞ்சம் தூரம் தான், 30 கிலோமீட்டர்ஸ் வருது. ஆனால் சரி ஒன் டே வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறப்போ நல்லாவே இருந்துச்சு. என்ட்ரன்ஸ்லேயே வந்து நல்லா நிறைய முயல் வச்சுருந்தாங்க, நிறையா இருந்துச்சு. முயல் நமக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுச்சு, நம்ம கூப்பிட்றப்போ நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுச்சு. குழந்தைங்க வர்றதுக்கு கொஞ்சம் ஸ்விம்மிங் பூல் மட்டும் இருந்தால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்க மாட்டாங்க, என்னடா டெய்லி இதை தான் பார்க்குறோன்னு. ஆனால் இங்கே வந்து முயல் வச்சுருந்தாங்க, நிறையா வந்து கார்டனிங் பண்ணியிருந்தாங்க, நிறையா செடி பூக்கள்லாம் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா குட்டி பசங்க விளையாடுறதுக்கு ப்ளே ஏரியா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் மாதிரி கூட கொஞ்சம் அந்த ஸ்டைலில் கொஞ்சம் பண்ணியிருந்தாங்க. ஸ்நாக்ஸு, கூல்ட்ரிங்க்ஸ் இது மாதிரி கூட இருக்கும் போல். நாங்கள் இருந்தப்போ ஓப்பனில் கொஞ்சம் மட்டும் ஓப்பனில் இருந்துச்சு. ஆனால் நல்லாவே இருந்துச்சு, நல்லா வந்து க்ரீனிஷாக இருந்துச்சு. எல்லாம் சுற்றி பார்க்கவே எல்லாம் பச்சை பசேல்னு இருந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து சென்னையில் நம்ம அப்படியே பார்த்துட்டு இங்கே பார்க்குறப்போ ரொம்ப நாங்கள் இன்றைக்கி வந்தப்போயே கொஞ்சம் லேட்டு தான், 8 o'clock கிட்ட வந்தோம். ஆனாலுமே வந்து நல்லா பசுமையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பசங்க வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாகவே வருவாங்க. ஸோ நீங்களும் பக்கத்தில் இங்கே எங்கேயோ சிவகங்கை இந்த மாதிரி இருந்தீங்கன்னா இந்த கிளாஸ் கண்டிப்பாக நீங்கள் சேர்த்து விடலாம். பசங்க இன்ட்ரெஸ்டாக வருவாங்க. சொல்லி கொடுத்தவங்களுமே நல்லாவே சொல்லி கொடுத்தாங்க பசங்களுக்கு. நம்ம அங்கே போகிறதுக்குள்ளே இது வந்து என்ட்ரன்ஸு, உள்ளே கொஞ்சம் தள்ளி வந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்து ஸ்விம்மிங் பூலுக்கு அதுக்கு தனியாக செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம அந்த நடைபாதையிலே வந்து நிறைய வந்து செடி வச்சுருந்தாங்க. இந்த ஆப்போசிட் சைடில் தான் பசங்க விளையாடுறதுக்கு ப்ளே ஏரியா இருந்துச்சு. எங்களுக்கு காலையில் டைம் இல்லைன்னா நாங்கள் கொஞ்சம் நேரம் பாப்பா வச்சு விளையாண்டுட்டு வந்திருக்கலாம். ஸோ நம்ம வந்து இங்கே ப்ளே ஏரியா போகணும் அப்படின்னா வந்து 10 rupees ஏதோ பே பண்ணணும் போல். ஸ்விம்மிங் பூல் 15 daysக்கு 2000 வாங்கியிருந்தாங்க. அட்வான்ஸ் கோர்ஸ்னால் அது ஒரு 30 days போல். நாங்கள் 15 days ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் அப்படின்றனால ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த 15 days கோர்ஸ் போட்டிருக்கு. ஸோ நல்லாவே தான் கிளாஸ் போன மாதிரி இருந்துச்சு. பாப்பா ஒன் டே தான் போயிருக்காங்க. இங்கே மென்ஸ் அண்ட் உமன்ஸ்க்கும் கூட சொல்லித்தராங்க, பெரியவங்களுக்கும் சொல்லித்தராங்க போல். நாங்கள் போனப்போ கொஞ்சம் குட்டி பசங்க தான் ஸ்விம்மிங் பூலில் வந்து கற்றுக்கிட்டு இருந்தாங்க. நிறைய செடி இருந்துச்சு, அதை பார்க்கவே எனக்கு ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு செடினா ரொம்ப பிடிக்கும். செம்பருத்தி பூ கூட, அடுக்கு செம்பருத்தி, ரொம்ப நாள் கழிச்சு அடுக்கு செம்பருத்திலாம் இங்கே நான் பார்த்தேன். ஸோ என் பொண்ணு ஸ்விம்மிங் பூல் போனால் நான் வந்து அங்கே இருக்க கார்டனிங் பண்ணியிருந்தேன், எல்லாத்தையும் நான் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். லாஸ்ட் வரைக்கும் போய் என்னென்ன செடி இருக்குது, ஏன்னா நம்ம கலர் கலராக நம்ம காலையில் பூக்கள் பார்க்குறப்ப நமக்கே ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் ஏர்லி மார்னிங் பார்க்குறப்ப. ஸோ நிமலன் குட்டிக்கும் வந்து இது வந்து ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி நிறைய செடியெல்லாம் பார்க்குறது. ஸோ அவனுக்கும் கூட்டிகிட்டு போய் காமிச்சாச்சு. வீட்டுக்குள்ளேயே இருந்து நம்ம 4 செவரை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி வெளியே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்போ அவங்களுக்கும் வந்து ஒரு ஹாப்பியான மூட் இருக்கும். ஸோ என் பையனுக்கும் இது வந்து புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதுக்குள்ளே போனால் தான் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் லாஸ்ட் வரைக்கும் இருக்குது, என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ என்னென்ன செடி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு தான் போனோம். ஸோ எல்லா செடியுமே நல்லா பெருசாக எல்லாமே பூத்து இருந்துச்சு. இந்த சம்மர்னால் கூட நல்லா இருந்துச்சு, பசுமையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸ்விம்மிங் பூலுமே வந்து ரொம்ப பெரிய ஸ்விம்மிங் பூல் தான். ஓகே, ஓரளவு பசங்க கற்றுக்கிற அளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. என் பொண்ணு இன்றைக்கி போனோடனே வந்து மாஸ்டர் வந்து உள்ளே தண்ணியில் இறக்கிட்டாங்க போல. நான் கூட ஏதாச்சும் ட்ரெயின் பண்ணுவாங்க, ஏதாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தேன். ஆனால் மேடம் வந்து உள்ளே போனோடனே வந்து நடக்க வச்சிட்டாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு போனோடனே ஒரு ஜாலி தான், தண்ணியை பார்த்தோன்னே எந்த குழந்தைங்களும் ஜாலியாக தான் இருப்பாங்க. ஸோ நல்லா ஜாலியாகவே இறங்கி நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா. 5 rounds வந்து நடன்னு சொல்லியிருந்தாங்க, அவளையாக நடன்னு சொல்லியிருந்தாங்க. ஓரளவு பரவாயில்ல, ட்ரை பண்ணாங்க. என் பொண்ணு கொஞ்சம் பயப்படுவான், ஏன்னா சென்னையில் நம்ம இது எதுவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம தண்ணியில் இறங்குறப்போ கொஞ்சம் வந்து அவங்களுக்கும் பயமாக தான் இருக்கும். பட் மாஸ்டர் வந்து நல்லாவே சொல்லி கொடுத்தாங்க. 15 daysல கற்றுக்கலான்னு சொல்கிறாங்க. நம்ம பொண்ணு எப்படி கற்றுக்கலான்னு தெரில. பாப்பா ஏஜில் இருக்க ஒரு பொண்ணு நல்லாவே ஸ்விம்மிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 15 days 30 days பண்ணியிருப்பாங்க போல். பட் நல்லா பண்ணாங்க. இந்த பசங்க எல்லாமே வந்து 3 days வந்து வந்துட்டுருக்காங்களா அந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு. ஸோ அவங்களுமே ஓரளவு பண்ணாங்க, நல்லாவே வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஏதோ காலை தான் பண்ண சொல்லிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு செம்ம காமெடியாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் இங்கே நல்லா தண்ணியில் நின்று சிரிச்சிட்டு இருந்தோம். என் தம்பி தான் போய் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தான், இப்படிலாம் பண்ணு, தைரியமாக இருக்கலான்னு. என் பொண்ணு ஏதாவது உள்ளே விழுந்துருவோமோ அப்படின்ற ஒரு பயத்திலே வந்து ஸ்விம்மிங் கற்றுட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாரோட பேரண்ட்ஸுமே வந்து உள்ளே அலோவ் பண்ணுறாங்க.
ஓகே நமக்கும் சேஃப்டி தானே இருக்குது. நம்ம போய் இருக்கிறப்போ சரி நம்ம கண்ணு முன்னாடி பண்ணுறாங்க, ஸோ நம்ம பசங்களுக்கு எதுனாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சேஃப்டியாக தான் இருந்துச்சு. எல்லா பசங்களுமே வந்து அடித்து தான் சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தான் கற்றுக்குவாங்க, இல்லைன்னா பயப்படுறாங்க. ஸோ மாஸ்டர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறப்போ சரி அவருக்கு பயந்துக்கிட்டுனாச்சும் பண்ணுவாங்க. ஓகே ஏதோ ஒரு பண்ணுறப்போ நல்லது தான். சம்மரை வந்து சும்மா வேஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு கிளாஸ் அனுப்புறது நமக்கு ஒரு சரி சம்மர் வந்து சும்மா போகாமல் ஒரு ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு ஏதோ ஒரு திருப்தி இருக்கும். நம்ம இதோடு விடாமல் கண்டினியூ பண்ணுறது இன்னும் கூட பெட்டராக இருக்கும். ஸோ அதை மறக்காமல் இருப்பாங்க. நான் நெக்ஸ்ட்டு கூட இன்னும் ஒரு 15 days பாப்பா எப்படி கற்றுக்குறான்னு பார்த்துட்டு இன்னும் 15 days எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு இருக்கேன் கிளாஸை கூட. ஸோ நல்லா தான் இன்றைக்கி ஒரு நாள் ஸ்டார்டிங்கில் பண்ண வச்சாங்க. ஓகே தான் எனக்கு பார்க்குறதுக்கு. மற்ற பசங்க வந்து இன்னும் நிறைய பேர் வந்து ஸ்விம்மிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை பார்க்குறப்போ நமக்கும் நம்ம பொண்ணு எப்போ ஸ்விம் பண்ணுவான்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நான் எதுவுமே கற்றுக்கல, அப்போது ஸ்விம்மிங் எதுவும் கற்றுக்கல, அட்லீஸ்ட் ஒரு பைக் ஓட்ட கூட நான் கற்றுக்கல. இப்போ வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் ஏன்டா எதுவுமே கற்றுக்கல அப்படின்னு. இப்போது நம்ம ஏதோ கற்றுக்கணும்னு நினச்சா கூட 2 பசங்க இருக்காங்களே கீழே மேலே விழுந்துட்டா என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி யோசனை போயிடுது. ஸோ நம்ம பசங்களை நம்ம ஏர்லியராகவே நம்ம எதையுமே ட்ரெயின் பண்ணுறப்போ அவங்க ஈஸியாக கற்றுக்குவாங்க. பயம் தெரியறதுக்கு முன்னாடி நம்ம கற்றுக்க வச்சிட்டோம்னா ஈஸியாக கற்றுப்பாங்க. பயந்துட்டாங்கன்னா எந்த விஷயமுமே கற்றுக்கிட வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ எதையுமே நம்ம நிறையா விஷயங்கள் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி கற்றுக்க வைக்க வேணாம். என் பொண்ணுக்கு ஸ்விம்மிங் கற்றுக்கணுன்னு ரொம்ப ஆசை. லாஸ்ட் இயர்லேருந்து கேட்டுட்ருக்கா. அவள் ஹெல்த் இஷ்யூஸ்னால நான் வேண்டாம் சளி பிடிச்சிரும் அப்படின்னு விட்டுட்டே இருந்தேன். சரி பரவாயில்ல இந்த வெயில் நேரம் தானே எதுவும் ஆகாது, கோல்டெல்லாம் ஆகாதுன்னு சொல்லிட்டு என்னன்னாலும் பரவாயில்ல வான்னு இழுத்துட்டு போயாச்சு. ரொம்ப பிடிக்கும் ஸ்விம்மிங்னா. ஸோ பிடிச்சதில் நம்ம சேர்த்து விட்றதுல தப்பே கிடையாது. அதனால் இங்கே நாங்கள் லாஸ்ட் இயர் தேடினோம், லாஸ்ட் இயர் கிடைக்கல, நமக்கு தெரியல. பட் இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக எதுலையாவது சேர்த்து விடணும். பரதமும் அவங்க ஸ்டாப் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஏன்னா நெக்ஸ்ட்டு ஹையர் கிளாஸ் போகிறப்போ நம்ம ஊருக்கு வர முடியாது, இதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியாது. நாங்களாம் நல்லா 10th வரைக்கும் என்ஜாய் பண்ணோம். ஸோ நம்ம பொண்ணு வந்து இப்போ சின்ன பொண்ணு தானே என்ஜாய் பண்ணட்டும்னு தான் மேம்கிட்டே பெர்மிஷன் வாங்கிட்டு அவங்களும் ஓகே கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அவள் என்ஜாய் பண்ணட்டும், சின்ன பொண்ணு தானே. சரி இங்கே வந்தாது ஒரு 2 hours வந்து இந்த மாதிரி பண்ணட்டும் தான். ஸோ நீங்களும் உங்கள் பசங்களை சேர்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த சம்மரை யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.